வணக்கம் நண்பர்களே, நான் உங்கள் நிலா. அவன் அனலோ இவள் பனியோ. அத்தியாயம் 15. சுற்றிலும் நிற்கும் அனைவரின் முகத்தையும் பார்க்க எவரும் தனக்கு உதவி செய்ய மாட்டார்கள் என சூர்யா மனதில் நினைத்துக் கொண்டிருக்க, யுவா மோகன்ராமிடம், சூர்யா அப்படிப்பட்ட பொண்ணு கிடையாது, அவங்க கண்டிப்பா இதை செஞ்சிருக்க மாட்டாங்க, வேற ஏதோ தப்பு நடந்திருக்கு, நம்ம என்ன ஏதுன்னு சரியா விசாரிக்காம எந்த முடிவுக்கும் வர வேண்டாம் என அவரிடம் கூற, அவருக்கும் புரிந்தது. அவள் முகத்தை பார்க்க அவள் மீது எந்த தவறும் இருக்காது என அவரும் நம்பினார். மாயா கோபமாக கத்தினாள். நம்பிக்கையை வச்சுட்டு என்ன செய்ய முடியும்? நகைய அவன் எடுக்கலன்றதுக்கு என்ன ஆதாரம்? ஆனா அவங்க தான் எடுத்தாங்கன்னு நம்ம கிட்ட ஆதாரம் இல்லையே, யுவா பதிலுக்கு கூறினான். அப்படின்னா மீதி நகை எங்க? அவ கையில கொடுத்த நகைக்கு அவ தானே பொறுப்பு. இப்பெல்லாம் புது புது வழியில திருடுறதுக்கு நிறைய ஐடியா போன்லயே இருக்கு. அது மட்டும் இல்லாம அந்த மோதிரத்துல டேக் இல்ல, அதனாலதான் அவங்க வெளியே போகும்போது அலாரம் அடிக்காம இருந்திருக்கலாம், பாஸ்கர் கூறினான். எங்கேயாவது நல்லா உள்ள மறைச்சு வச்சிருப்பாங்க போல என பாஸ்கர் சூர்யாவை பார்த்து கூற, சூர்யாவுக்கு அவமானமாக இருந்தது. அங்க இருந்த பெண் சூப்பர்வைசரிடம் இவங்களை உள்ள கூட்டிட்டு போய் செக் பண்ணுங்க என்கவும், அவரும் அவளை அழைத்து கொண்டு செல்ல, அவளை செல்ல விடாமல் அவளின் கைகளை பிடித்திருந்தான் தேவ். இத்தனை நேரம் அவள் கண்களில் சிறைப்பட்டிருந்த கண்ணீர் கனம் தாங்காமல் வெளியே சிந்தியது. யுவா என அவன் சத்தமாக அழைக்க, யுவாவும் அவன் அருகே ஓடி வந்தான். மதி இத பண்ணல. சூர்யாவின் மீது பார்வையை வைத்துக் கொண்டே அழுத்தமாக ஒரே ஒரு வார்த்தை கூறினான். அங்கிருந்த அனைவரும் அதிர்ச்சி விலகாமல் அவனை பார்க்க பாஸ்கர் கத்தினான். அது எப்படி நீங்க சொல்ல முடியும்? அவதான் திருடியிருக்கா. அவன் பேசி முடிப்பதற்குள் அவனை அறைந்திருந்தான் தேவ். அவனும் அறை வாங்கிய வலியிலும் அதிர்ச்சியிலும் தேவை பார்க்க, அவனுடைய அதிரடியில் சூர்யா பதறி போனாள். அவளை பிடித்திருந்த தேவின் கைகள் மிகவும் அழுத்தமாக இருந்தது. அவளுக்கு வலித்த போதும் சூர்யா அவனிடமிருந்து விடுபட நினைக்கவில்லை. தேவ் அடுத்ததாக அவன் கழுத்தை ஒரு கையால் அழுத்தி பிடித்து நெருக்கினான். அப்படியே அவனை சுவற்றோடு முட்டி நிறுத்தியவன், சொல்லு, அந்த ரிங்ஸ் எல்லாம் எங்க வச்சிருக்க? யுவா, மோகன்ராம் என எவரும் அவனை தடுக்கவில்லை. இருவரும் மற்றவர்களுடன் பார்வையாளர்களாக அங்கு நடப்பதை பார்த்து கொண்டிருந்தனர். அது எப்படி அவருக்கு தெரியும்? மாயா கேட்க, தேவ் அவளை திரும்பி ஒரு பார்வை பார்த்தான். அந்த பார்வையில் அவள் கப்சிப் என வாயை மூடிக்கொண்டாள். அதன் பிறகுதான் பார்த்தான் இன்னும் சூர்யாவின் கைகள் தன் கைக்குள் இருப்பதை. அதனை விடுவித்துவிட்டு அவள் கைகளை பார்க்க அது சிவந்து போய் இருந்தது. அவள் முகத்தை பார்த்தான். கண்ணீர் ததும்பிய அவள் முகம் அவனை ஏதோ செய்ய மீண்டும் கோபத்தோடு பாஸ்கரின் புறம் திரும்பினான். சொல்லு, அந்த மோதிரம் எல்லாம் எங்க இருக்கு? தேவ் மீண்டும் கேட்க, அவனோ தெரியாது என மறுப்பாக தலையசைத்தான். நீ இப்படி கேட்டா சொல்ல மாட்ட என்றவன் தன் சட்டையின் மணிக்கட்டு பகுதியில் உள்ள பட்டனை கழற்றி சட்டையின் கைகளை மேலே ஏற்றிவிட்டான். அவனை பிடித்து கீழே தள்ளி இன்னும் சில அறைகளை விட்டான். மீண்டும் அவனை தூக்கி நிறுத்தி இழுத்து கொண்டு போய் அங்கிருந்த கண்ணாடியில் மோத செய்ய செல்லவும் அவன் பதறினான். நான் சொல்லிடுறேன், தப்பு ஏன் மேலதான். நான் சூர்யா கிட்ட கொடுத்தது மொத்தம் 25 மோதிரம் தான். அது வேற பாக்ஸ். அந்த பாக்ஸ்ல சேலான மோதிரம் 2 தான். சூர்யா பில் எல்லாம் என்கிட்ட கரெக்டா தான் கொடுத்தாங்க. இந்த பாக்ஸ்ல இருந்த மீதி மோதிரம் என்கிட்ட தான் இருக்கு. ஆனா நான் சத்தியமா சொல்றேன், நான் நகைக்கு ஆசைப்பட்டு அதை எடுக்கல. இத்தனை வருஷம் உங்ககிட்ட வேலை பார்க்கறேனே, என்னை பத்தி உங்களுக்கு தெரியாதா? நான் சூரியமலை இருக்கிற கோபத்துல தான் அவளை எப்படியாவது எதுலையாவது மாட்டி விடணும் தான் கிடைச்ச இந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்திக்கிட்டேன். என்னை விட்டுருங்க ப்ளீஸ், எனக்கு எஞ்ச. சூர்யா மேல உனக்கு என்ன கோபம்? யுவா கேட்டான். அது என அவன் தயங்க, தேவ் மீண்டும் அவனை அடிக்க பாய யுவா அவனை பிடித்து கொண்டான். நான் சொல்லிடுறேன், எல்லாத்தையும் சொல்லிடுறேன் என அன்று சூர்யாவிடம் அவன் தவறாக நடந்ததையும்
பதிலாக அவள் கை நீட்டி அடித்ததையும் கூற தேவ் யுவா இருவரும் சேர்ந்து அவனை அடிக்கப் போக இப்பொழுது அவனை அறைவது மாயாவின் முறையாக இருந்தது. எவ்வளவு தைரியம் இருந்தா எங்க கிட்ட வேலை பார்க்குற பொண்ணு கிட்ட நீ தப்பா நடந்திருப்ப. அது மட்டும் இல்லாம நீ செஞ்ச வேலைக்கு அவ உன்னை அடிச்சிருக்கா. அதுக்காக பழிவாங்க எவ்வளவு கீழ்த்தரமான வேலை பார்த்திருக்க. நீ நகைக்கு ஆசைப்பட்டு இந்த வேலையை பார்த்திருந்தா கூட ஒருவேளை உனக்கு மன்னிப்பு கிடைச்சிருக்கும். ஆனா எப்ப நீ ஒரு பொண்ணு கிட்ட தப்பா நடந்துக்கிட்டியோ இனி உன்னை சும்மா விட முடியாது. இந்த விஷயம் இப்ப எங்களுக்கு தெரிய வந்தது சரியா போச்சு. இன்னும் எத்தனை பேர்கிட்ட நீ இப்படி நடந்திருப்ப. அப்பா போலீஸ்க்கு ஃபோன் பண்ணுங்க என அவள் மோகன் ராமிடம் கூற, என்னை மன்னிச்சிடுங்க மேடம், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன், தயவு செய்து என்னை விட்டுருங்க என பாஸ்கர் அனைவரின் முன்பும் மன்னிப்பு கேட்பது போல் தரையில் விழுந்தான். ஏற்கனவே பாஸ்கர் அவளிடம் தவறாக நடந்து கொண்டதை கூறும்போதே தேவ் ஆத்திரத்தின் உச்சிக்கு சென்றான். யுவாதான் அவனை கடினப்பட்டு பிடித்து வைத்திருந்தான். இப்பொழுது அவன் செய்த வேலைக்கு மன்னிப்பு என அவன் கேட்கவும் தேவ் மீண்டும் அவனை போட்டு அடித்தான். யுவாவுக்கு அவனை தனியே பிரித்து கொண்டு வருவதற்குள் போதும் போதும் என்றாகிவிட்டது. ஒரு வழியாக போலீஸ் வரவழைக்கப்பட்டு நகை திருடியது சம்பந்தமாக மட்டும் அவன் மீது புகார் செய்தனர். வீணாக பெண்களின் மேல் ஏதும் பிரச்சனை வந்துவிடக் கூடாது என்பதற்காக அவ்வாறு செய்தனர். மாயா சூர்யாவின் அருகில் வந்தாள். சாரி சூர்யா, நான் உன்னை தப்பா நினைச்சிட்டேன், என்னை மன்னிச்சிடு என்றாள். சூர்யாவுக்கு ஏற்கனவே இருக்கும் கலக்கத்தில் மாயாவின் மன்னிப்பு மயக்கத்தையே தந்தது. இவன் நல்லவளா கெட்டவளா மனதில் நினைத்து கொண்டாள். இங்க இந்த மாதிரி ஏதாவது பிரச்சனைனா நீங்க வெளிப்படையா சொன்னாதானே தெரியும், இனிமேல் பார்த்திருந்துக்க என மாயா சென்று விட்டாள். மோகன்ராம் அவள் அருகே வந்தார். என்ன மன்னிச்சிடுமா என்றதும் சூர்யாவுக்கு ஏதோ மாதிரி இருந்தது. ஐயோ என்ன சார், நீங்க போய் என்கிட்ட? இல்லம்மா, தப்பு ஏன் மேலதான். உங்க பாதுகாப்பை பத்தி நான் தான் சரியா கவனிச்சிருக்கணும், இனிமேல் இந்த மாதிரி நடக்காது என்றார். பரவாயில்ல சார் என்றாள். அவள் தலையில் லேசாக கை வைத்தவர் தேவையும் பார்த்தார். சிரித்துக்கொண்டே அவரும் சென்று விட்டார். யுவா சூர்யாவிடம், ரொம்ப டைம் ஆயிடுச்சு சூர்யா, வாங்க நான் உங்களை ட்ராப் பண்றேன் என அழைக்க, இல்ல சார் நான் போயிடுவேன், நான் கிளம்புறேன் என சூர்யா கிளம்பினாள். வெளியே மழை அடித்து ஓய்ந்திருந்தது. சாலையில் அவள் நடந்து வர அவள் மனம் ஏனோ குதூகலித்தது. உடலில் இருந்த வலியும் மனதின் மகிழ்ச்சியால் பறந்து போனது போன்ற ஓர் உணர்வு. அவளுடைய கையை பார்த்தாள். சற்று சிவந்து போய் இருந்தது. ஆனாலும் அவளுக்கு சிரிப்புதான் வந்தது. தனது கைப்பையில் இருந்து போனை எடுத்தாள். சத்யாவிடம் இருந்து 8 மிஸ்டு கால்கள் கிடந்தன. மணி 8:30 தாண்டி சென்று கொண்டிருந்தது. இவ்வளவு நேரம் ஆயிடுச்சா? பஸ் வர கிடைக்குமான்னு தெரியலையே, கடவுளே என்றபடி வேகமாக பேருந்து நிறுத்தத்தை அடைந்தாள். சத்யாவுக்கு போன் செய்தாள். அக்கா என்னாச்சு உனக்கு, ஏன் நீ போன் எடுக்கல, நீ நல்லா இருக்கல்ல? அடுக்கடுக்காக அவள் கேள்வி கேட்க, சத்யா கொஞ்சம் பொறு, எனக்கு ஒன்றும் இல்லை, இங்க வேலை முடிய கொஞ்சம் நேரம் ஆயிடுச்சு, நான் கிளம்பிட்டேன், நீ பயப்படாத, அம்மா கிட்ட ஏதாவது சொல்லி சமாளி, இல்லனா அம்மா பயப்படும். சரிக்கா நீ பத்திரமா வா என போனை வைத்து விட்டாள் சத்யா. அடுத்த மழைக்கான அறிகுறி தென்பட்டது. அந்த பேருந்து நிறுத்தத்தில் ஆட்களும் அவ்வளவாக இல்லை. 10 நிமிடங்கள் கடந்த நிலையில் எந்த பேருந்தும் வரவும் இல்லை. டைம் ஆகுது, என்ன செய்ய? சூர்யா அழுத்து கொள்ள அப்பொழுது அவள் அருகே வந்து நின்றது ஒரு கருப்பு நிற கார். சூர்யா பயத்துடன் சற்று தள்ளி நின்றாள். அதன் கண்ணாடியை கீழே இருக்க உள்ளே தேவ் இருந்தான். சற்று நிம்மதியடைந்தவள் மீண்டும் பேருந்து வரும் திசையை நோக்கினாள். அவன் வண்டியின் ஹாரனை அழுத்த அவனை பார்த்தாள். கெட் இன் என அவன் வண்டியில் ஏற சொல்ல சூர்யா மறுப்பாக தலையசைத்தாள். இல்ல, நான் பஸ்லயே, இப்ப பஸ் வந்துடும், நான் அதிலேயே. அவள் அவ்வாறு உரைக்க அவன் இறங்கி வந்தான். அவனின் நடவடிக்கைகளில் இவள் பயந்து போனாள்.
என்னை பார்த்தா உனக்கு எப்படி தெரியுது? ஆ, டைம் என்னாச்சு தெரியுமா? மழைனால அங்கங்க ரோடு பிளாக் ஆகி இருக்கு. நீ இருக்கிற நிலையில எப்போ பஸ் வந்து நீ எப்போ போறது? நான் ஒன்றும் உன்னை கடிச்சு தின்னுட மாட்டேன். என் மேல நம்பிக்கை இருந்தா வா என்றவன் காரில் சென்று அமர்ந்து கொண்டான். இன்னைக்கு என்ன நடக்குதுங்க? என்னைக்குமே வாயை திறந்து ஒரு வார்த்தை பேசினது கிடையாது. இன்னைக்கு என்கிட்ட பேசுறாங்க. எனக்காக பேசினாங்களா? எல்லாம் கனவு மாதிரி இருக்கு. சூர்யாவின் மனதில் பல கேள்விகள். நாம அதிகமா இடம் எடுத்துக்கிறோமா? இதெல்லாம் சரியா? அவன் காரில் இருந்தே அவளை முறைத்து பார்த்தான். இப்படி இப்படி முறைச்சு பார்த்தே ஆளை கொல்றது என முணங்கிக் கொண்டே சூர்யா வண்டியில் சென்று அமர்ந்தாள். மழைத்துளிகள் சில அவள் மீதும் பட்டு தெரித்திருக்க தன் புடவை தலைப்பால் முகத்தை துடைத்துக் கொண்டாள். ஓரவெளியால் அவனை பார்த்தாள். அவன் இவள் புறம் திரும்பவில்லை. அவளை சுற்றிலும் பரவிய இதமான காற்று, உடலின் சோர்வு, அந்த வண்டியின் சுகம் அவளை மெய் மறக்க வைத்தது. கண்மூடி அமர்ந்திருந்தாள். ஆனால் தூங்கவில்லை. மழை பெய்ததால் பல இடங்களில் சாலை துண்டிக்கப்பட்டிருந்தது. 40 நிமிட பயணத்தில் அவர்கள் வீட்டின் தெரு முன்பு வண்டி வந்து நின்றது. கண்களை திறந்து பார்த்தவள் தான் இறங்க வேண்டிய இடம் வந்துவிட்டதை உணர்ந்து அவனை பார்த்தாள். அவனோ அவள் புறம் திரும்பவே இல்லை. தேங்க்ஸ் சொல்லலாமா இல்ல வேண்டாமா? அவள் மனதோடு பேச அவன் கல்லென அமர்ந்திருந்தான். அவள் எதுவும் பேசாமல் வண்டியிலிருந்து இறங்க போக கதவை திறந்தாள். ஆனால் திறக்க முடியவில்லை. கேள்வியாக அவனை பார்த்தாள். அவளிடம் ஒரு சிறிய காகித பையை நீட்டினான். தயக்கமாக அதனை வாங்கிக் கொண்டாள். அதனை பிரித்து பார்க்க உள்ளே சில மருந்துகளும் 100 ரூபாய் பணமும் இருந்தது. அந்த 100 ரூபாய் கடையில் வைத்து சூர்யா அந்த பழச்சாறுக்காக அந்த சிறுவனிடம் கொடுத்த பணம்தான் அது. சாரதாக்கா இதை தர சொன்னாங்க. சார் பணம் தந்துட்டாரு. உன்கிட்ட பணம் தந்த சார் கிட்ட இதை நீ கொடுத்துடு என அவள் அந்த பணத்தை கொடுத்தது ஞாபகம் வந்தது. அப்படின்னா இவர்தான் அவன்கிட்ட ஜூஸ் கொடுத்து விட்டதா? சூர்யா அவனையே பார்த்து கொண்டிருந்தாள். இத்தனை அருகில் அவனை பார்ப்பது இதுவே முதல் முறை. அவனும் இவள் புறம் திரும்பினான். இவள் பார்வை தானாக தாழ்ந்து கொண்டது. இனிமேல் உடம்பு சரியில்லைனா வேலைக்கு வராது அவன் கூற, சூர்யாவோ பதில் கூறாமல் அமைதியாக இருந்தாள். என அவன் கேட்க அவள் தலையசைத்தாள். சரிப்போ என்றதும் காரிலிருந்து இறங்கிக் கொண்டாள். செல்லும் அவளை சிறு புன்னகையுடன் பார்த்தான் சூர்யாவின் விஜி.